யூனிஃபார்ம் ஆமா கேட்க சொன்னாரு பிக் பாஸ் போடணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விக்ரம் எப்போ பாரு பார்வதி கிட்ட தானே சண்டை போடுவார். இப்போ தான் பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் சாண்ட்ரா பக்கம் திரும்பி இருக்காரு. சாண்ட்ரா மேலே திவ்யா மேலே இவருக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கோவம் இருக்கு. ஆனால் எப்போவுமே கோவத்தை பார்வதி கிட்ட மட்டும்தான் காட்டுவார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல இந்த ப்ரோமோவில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங் என்ன நடக்குது தெரியுமா? சாண்ட்ரா வந்து அந்த ஓவர் கோட்டு போடல போல, எல்லாருக்கும் ஒவ்வொரு கலரில் தந்திருக்காங்கல்ல, அதை ஓவர் கோட்டை போடாமல் இருக்காங்க. அந்த ஓவர் கோட்டு ஒரு சேர்ல இருக்கு. அந்த சேர்ல இருக்கிறத விக்ரம் கவனிச்சிட்டாரு. இது யாரோட யூனிஃபார்ம், இது யாரோட ஜாக்கெட்டு, இது யாரோட யூனிஃபார்ம் ஜாக்கெட்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அங்க சாண்ட்ரா தான் போடாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவர் இருக்கார்ல, ஜாக்கெட்டை போடுங்க, ஜாக்கெட் ஏன் போடாம இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதை நீங்க எதுக்காக கேட்குறீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குறாங்க. எங்க நான் கேட்கல, பிக் பாஸ் தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அப்படியா அப்ப கேளுங்கன்ற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு நடந்து போறாங்க. இவர் திரும்ப திரும்ப டீம் கூட சேர்ந்த மாதிரி யூனிஃபார்ம் எங்க, யூனிஃபார்மை போடுங்க, யூனிஃபார்ம் எங்க, யூனிஃபார்மை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை கண்ணை உருட்டி உருட்டி சொல்லியிருப்பார் போல, அதாவது கண்ணை வந்து அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி சொல்லியிருப்பார் போல. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நானுமே கண்ணை பயங்கரமா ஆட்டுவேன், நான் பரதநாட்டியம் டான்ஸரு, உங்களை விட சூப்பரா கண்ணெல்லாம் ஆட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கண்ணெல்லாம் உருட்டுவேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, நீங்க உருட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது உருட்டுறதுனா பொய் சொல்றது, மாத்தி மாத்தி பேசுறது உருட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அவங்களை கிண்டல் பண்றாரு. ஆக்சுவலா குக்கிங் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய வேலை பார்க்குறோம், அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. நிறைய வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமா வேலை பார்க்குறாங்க. எப்படின்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் கிளீனிங் டீமு வாஷிங் டீம்னு இருந்தாலும் எப்போவுமே குக்கிங் டீம் தான் கஷ்டம். ஏன்னா குக்கிங் ஒருத்தருக்கு யோசிச்சு பாருங்க, 15 பேர் 16 பேருக்கு சமைச்சு போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படி கஷ்டப்படுறவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. இவனுங்களுக்கு வேலை என்ன, பாத்ரூமுக்கு போகணும்னு சொன்னால் கூட்டு போகிறது, அதே மாதிரி எதையாவது க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவாங்க. மற்ற 2 டீமை சொல்கிறேன், மற்ற 2 டீம் ஈஸியாக வேலையை பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஸ்கில் வேலையே கிடையாது, யாருனாலும் பண்ணிடலாம். ஆனால் சமைக்கிறதுன்றது, அதுவும் 16 பேருக்கு அவங்க கேட்குறதெல்லாம் சமைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த லேடிஸ் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நல்ல வேலை பார்க்குறோம், அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவங்க பாயிண்ட்ஸே நமக்கு தரமாட்டுறாங்க, பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க பாயிண்ட் தராமல் இருந்தாங்கல்ல, ஏங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்கள் ஃபுட்டில் இருந்து எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுறோம், அப்படி பண்ணியே எங்களுக்கு ஏன் ஒரு பாயிண்ட் தரீங்கன்னு ஏன் அந்த போர்டு முன்னாடி கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் போர்டு முன்னாடி கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் 2 பாயிண்ட், மற்றவங்களுக்குலாம் 2 பேட்ச் கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் 1ன்னு 2 டீமும் தராங்க, ஏன் அப்படி தரீங்க? நாங்கள் நல்லா தானே பண்ணுறோன்னு அங்கே அடித்து பேசலாம், சரி விடுங்க, அதை பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம வேலை வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு கிளீனிங் டீமு, அதுக்கப்புறம் வாஷிங் டீம்னு 2 டீம் இருக்காங்கல்ல, நம்ம அவங்கள நல்லா பெண்டை நிமித்தி விட்டுணும். இப்போ உதாரணத்துக்கு விக்ரமெல்லாம் குனிஞ்சி நிமிந்து வேலை வாங்க வச்சிடணும், எங்கள் துணியை இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போங்க, அங்கேருந்து இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி பெண்டை நிமித்தணுன்ற மாதிரி ஒரு பிளான்லாம் போயிட்டுருக்கு. அந்த பிளானை தான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் தான் சாண்ட்ராக்கும் விக்ரம்க்கும் கொஞ்சம் முட்டிக்குது பார்த்தீங்களா? அதாவது உங்களை விட நான் கண்ணை நல்லா உருட்டுவேன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நீங்கள் உருட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு கலாய்க்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு சில வேலையெல்லாம் தந்துடுறாங்க. அவர் இப்ப வியானாக்கு வந்து ஏர் ஸ்ட்ரைட்னிங் மெஷினை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஏர் ஸ்ட்ரைட்னிங் வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சாண்ட்ராவும் டீமும் இருக்காங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் நல்லா கண்ணை உருட்டுவீங்கல்ல, அப்படி கண்ணை உருட்டிக்கிட்டே எங்களை புகழ்ந்து ஒரு பாட்டை பாடுங்க, பாட்டை பாடிக்கிட்டே இந்த வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரோமோ வச்சு பார்த்தா சாண்ட்ராவோட பிளான் என்னன்றது ஓரளவுக்கு புரியுது. அது என்னன்னா, நம்மளை குக்கிங்கில் என்ன பண்ணாலும் ஒன்று தான் தராங்க. அந்த குக்கிங்கில் வந்து நான் சமைக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னால் இஷ்யூ ஆகுது. அதனால என்ன பண்ணலான்னா, அவங்க 2 டீம் கிட்ட பெண்டு நிமிந்துற அளவுக்கு வேலை வாங்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இவங்க குக்கிங் டீமை சேர்ந்தவங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ஏர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுங்க, என் துணியெல்லாம் அயன் பண்ணுங்க, என் துணியெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னால் இவங்க பண்ணி தான் ஆகணும். அந்த வேலையை ரொம்ப தரலாம், அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷரை போடலாம். அதாவது அவங்களுக்கு ரொம்ப வேலையை தந்தா கடுப்பாவது ஏற்றலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஏன்னா மற்ற 2 பேர் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ போயிட்டாங்க. இவங்க வந்து கம்மி அந்த பேட்ச் தான் வச்சிருக்காங்க. இவங்க இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரை கொஞ்சம் கஷ்டமாவது படுத்தலான்றதுக்காக தான் விளையாடுறாங்க.
இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஆனால் குக்கிங்கில் இவங்க பண்ணது சில விஷயம் தப்பு தான். நீங்கள் நிறைய பேர் வந்து நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இல்லை இது கரெக்டு தான் நீங்கள். ஆனால் எனக்கு தோன்றது தான் சொல்லுவேன். குக்கிங்கில் சில விஷயங்கள் இவங்க பண்ணது தப்பு தான். இந்த பிளான் வேணா சரியான பிளானாக எனக்கு தெரியுது. இதை பற்றியும் உங்களோட கருத்து இருந்தால் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.